இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்டடாக இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு வீடியோ அது. ஆனால் இது ரியல் லைஃப்பில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து ரியாலிட்டியாக ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ரியாலிட்டியில் இன்றைக்கி அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தோம்னா அதாவது மாமியாரை வந்து மருமகள் கொடுமைப்படுத்துறது, வீட்டை விட்டு போக சொல்கிறது, அதான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து பெருசாலாம் நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் பெருசாக தான் நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில் படித்த எஜுகேட்டடு பர்சன்ட் தான் இன்றைக்கி வந்து இப்படி தான் இருக்காங்க. பர்சன்டேஜ் அது படித்த ஒரு இளைஞர்களாக இருக்கக்கூடியவன் தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேரண்ட்டை வந்து ஒரு தனியார் இல்லங்கள்லையோ இல்லை ஒரு தெருவில் கொண்டு விட்டுட்டு பேசாமல் வந்துடுறது, அந்த மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வீட்டுகளில் இந்த மாதிரி ஒர்க்கை பார்க்க முடியாத இளமை வயசு வந்து போயிடுச்சு, முதுமை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளை வந்து ஆளை சாய்ச்சிருச்சு அப்படின்னா அவங்களால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது லைஃப்பில். நிறையா இடங்களில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ லைஃப்பில் வந்து இதை வந்து அவேர்னஸாக எடுத்துக்காட்டி நம்மளுக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? இதை வந்து இந்த மாதிரி பண்ணுனா கூட இது பார்த்துட்டு வந்து அவனுக்கு வந்து மனம் வந்து அந்தளவுக்கு வருந்துமா அப்படின்றது தெரியல. வருந்தாது. அவன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பெற்றோர்களை வந்து கொண்ட அனாதை இல்லத்துலேயோ இல்லை தவிக்க விட்டுட்டு போயிருப்பான். அந்த வீடியோ வந்துட்டு அவன் பார்த்துருந்தா கூட அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எவ்வளோ அவேர்னஸ் போட்டாலும் அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் அவங்கவுங்க பெற்றோர்களை அவங்க வந்து வயசானாலும் பரவாயில்ல பாதுகாப்பாக வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். ஒதுக்கிடுறது, கொஞ்சம் வயசாகி போச்சு, கொஞ்சம் நம்மளால் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க்கு கிடைக்கலை, அவங்களால நம்மளுக்கு வந்து எந்த வேலையும் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து ஒதுக்கிடுறது. ஒரு சோறு தண்ணி ஒழுங்காக கொடுக்குறதில்ல, வீட்டில் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறதில்ல, இல்லாட்டி வீட்டை விட்டு துரத்திடுறது, என்கிட்ட தனியாக போயிரு, இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்களால இந்த காரியமும் இந்த வீட்டுக்கு வந்து ஆகலை அப்படின்றதுனால ஒன்று சம்பாதிக்கணும், இல்லாட்டி வீட்டில் உள்ள வேலையாவது பார்க்கணும். அதுவும் அவங்களால முடியலை, அதுக்கேற்ற மாதிரி வயசு வந்து ரொம்ப முதுமையாகிடுச்சு அப்படின்னா அவங்களால இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. வீட்டை விட்டு துரத்திடுறது, இல்லாட்டி அனாதை இல்லத்தில் கொண்டு சேர்த்துடுறது. இப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த தாயோட மதிப்பு உங்களுக்கு வந்து அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அலட்சியமாகப்படுது. இப்போ நீ அதே நிலைமை வந்து உனக்கு வந்து ஏற்படாத அப்படின்றது தான். கடவுள் வந்து உனக்கு வந்து நான் 1000 வருஷம் வரைக்கும் நீ வந்து இளமையாகவே இருக்க போறியா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீ ஒரு 80 வயசுலேயோ இந்த மாதிரி தான் நீனும் ஒரு காலத்தில் அப்படி இருப்ப. உன் பிள்ளைகளால் நீனும் இந்த மாதிரி தான் துரத்தி அடிக்கப்படுவேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு அப்படின்றது கிடையாது. ஈஸியாக துரத்தி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ வாழ்க்கை என்பது ஒரு தரால நம்மளுக்கு உதவி இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அலட்சியப்படுத்திடுறது.